So Samsung Galaxy A52 இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Samsung A52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் உடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 3.1ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே பாப்புலரானது. க்ளீன் UI, எந்த ப்ளோட்வேரும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸை எவ்வளோ தூரம் நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Samsung Galaxy A52 உடைய அன்பாக்சிங் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா இதுக்கான டெடிகேட்டிவ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Samsung Galaxy A52 இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல். மற்ற சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீனை ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு வரும். இதில் எல்லா கண்ட்ரோல்ஸுமே ஒரு மெனு ஆப்ஷன்ஸ் மாதிரி ஷார்ட்கட்ஸ் மாதிரி அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டார்ச் வேணும்னாலும், ஃப்ளைட் மோட் வேணும்னாலும், ஐ கம்ஃபர்ட் ஷீல்ட் வேணும், எல்லாமே இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செக்யூர் ஃபோல்டர், அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. NFC ஆப்ஷன் இங்கே இருக்குது. டார்க் மோட் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வேணும்னா இந்த ப்ளஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஆப்ஷன்ஸ் வேணும், எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே அவைலபிளாக இருக்கும். லைவ் கேப்ஷன், ஃபோக்கஸ் மோட், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஏதாவது ஆப்ஷன் உங்களுக்கு வந்து மெயின் கண்ட்ரோல் பேனலில் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இங்கே கொண்டு வரணும்னா ட்ராக் பண்ணிவிட்டு டன் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் மெனு ஆப்ஷன்ஸ் எப்படி வேணுமோ உங்கள் வசதிக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதோட இந்த கண்ட்ரோல் பேனலில் ஒவ்வொரு ஆப்ஷனையுமே நீங்கள் இங்கேருந்தே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் கீழே இந்த சவுண்ட் ஆல்ஃபபெட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே நீங்கள் ரிங் டோன், மீடியா என்ன வேணுமோ, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், வைப்ரேஷன் மாற்றணும், எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு டார்ச் லைட் வேணும்னா நீங்கள் இந்த டார்ச் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அதை எனேபிள் பண்ணணும், இல்லை பிரைட்னஸ் லெவல் ஏற்றணும், இறக்கணும், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே நீங்கள் வேர்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதோட கண்ட்ரோல்ஸையும் நீங்கள் இங்கேருந்தே பண்ண முடியும். அடுத்த செட்டிங் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிரைட்னஸ். டிஃபால்ட்டாக இது நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்களுக்கு இருக்காது. இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போயிட்டு இந்த 3 பட்டன்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா குவிக் பேனல் லேஅவுட் இதை செலக்ட் பண்ண அப்புறம் ஷோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் அபவ் நோட்டிஃபிகேஷன் இதை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ டிக்ரீஸ் பண்ணணுமோ இந்த ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனலில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக வந்து டிசேபிள் ஆகிருக்கும், நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ Samsung Galaxy A52லேயும் உங்களுக்கு சிஸ்டம் வைட் டார்க் மோட் அவைலபிளாக இருக்குது. அதை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பேனல்லேருந்தே எனேபிள் பண்ணிக்கலாம். டார்க் மோடை இப்படி கிளிக் பண்ணி டார்க் மோட் எனேபிள் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். டிஸ்பிளே நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து உங்களுக்கு லைட் மோட் அண்ட் டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கும். எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை இங்கே வந்து உங்களுக்கு மோஷன் ஸ்மூத்னஸ், அதாவது இது டிஃபால்ட்டாக 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ உங்களுக்கு 90 Hz வேண்டாம், ஸ்டாண்டர்ட் போதும் அப்படின்னா நீங்கள் 60 Hzக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் பண்ணணுன்னா மோஷன் ஸ்மூத்னஸில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அதோட டிஸ்பிளேயில் வந்து ஸ்க்ரீன் மோட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக விவிடில் இருக்கும். இது நேச்சுரல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் விவிட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் மூவி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அமலட் பேனலில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் கலர்ஸும் மேனுவலாக எப்படி வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி இது IP67 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தெரியாமல் இதில் தண்ணி பட்டாலும் இல்லை தண்ணிக்குள்ளேயே விழுந்தாலுமே இது வந்து உங்களுக்கு நார்மலாக ஒர்க் ஆகும், எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அடுத்ததாக நம்ம மாற்ற போகிற செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் கீ இல்லைனா பவர் பட்டன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பவர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பிக்ஸ்பி ஓப்பன் ஆகும். இந்த பிக்ஸ்பி நம்ம யாருமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த சைட் கீயில் வந்து வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான கீ நம்ம வந்து ஆஃப் பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அகெயின் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் போய் அட்வான்ஸ் ஃபீச்சர் போனீங்கன்னா சைட் கீ இருக்கும். இங்கே போய் நீங்கள் ஆப்ஷன் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து பிக்ஸ்பி வேக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பவர் ஆஃப் மெனு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பவர் பட்டனாக லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து டிஃபால்ட்டாக பவர் ஆஃப் பண்ணணுமா, ரீஸ்டார்ட் பண்ணணுமா, எமர்ஜென்சி மோட் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ட்ரிக். இதுக்கு வந்து செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஸோ இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஆட் பண்ண முடியும். ஆனால் ஒருவேளை வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் உங்களுக்கு தம் ஃபிங்கர் வேணும், ரைட் ஹேண்ட்லேயும் தம் ஃபிங்கர் வேணும், அதே சமயத்தில் பாயிண்டிங் ஃபிங்கரும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வேணும், ரைட் ஹேண்ட்லேயும் வேணும்னாவே 4 ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். அதை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஒரு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது எந்தெந்த ஃபிங்கர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒரே இதிலே
நீங்கள் வந்து தம் ஃபிங்கரோ எந்தெந்த ஃபிங்கர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணும்போது மாற்றி மாற்றி எந்தெந்த ஃபிங்கர்ஸ் வேணுமோ ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணி எல்லா ஃபிங்கர்ஸும் 10 ஃபிங்கர்ஸ் கூட நீங்கள் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ஸோ என்னென்ன ஃபிங்கர்ஸ் வேணுமோ எல்லாமே ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அன்லாக் பண்ணும்போது இப்படி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஒரே அன்லாக்கில் வந்து நீங்கள் பாயிண்டிங் ஃபிங்கரும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தம் ஃபிங்கரும் யூஸ் பண்ணலாம், அன்லாக் ஆகும். ஸோ இந்த ட்ரிக் மூலமா நீங்கள் 10 ஃபிங்கர்ஸையுமே அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபோனில் வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டிஃபால்ட்டாக டைம் எவ்வளோ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். வைஃபை ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா 50%னு பேட்டரியுடைய பர்சன்டேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பாரில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேனல் போய்ட்டு இந்த 3 டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஷோ பேட்ரி எனேபிள் இல்லைனா டிசேபிள் பண்ணிங்கன்னா பேட்ரி பர்சன்டேஜ் போயிடும். அதோட வந்து நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் 3 மோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டேட்டஸ் பாரில் என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து வரதோ எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக பிளெயின் ஒயிட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் கலர்ஃபுல்லாக அனிமேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போய் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி இதில் ப்ரீஃப் பாப்அப் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. டிஃபால்ட்டாக எட்ஜ் லைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்னில் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த அனிமேஷன் ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதோட எந்த கலரில் உங்களுக்கு வேணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பர்பிள் வேணும் அப்படின்னா பர்பிளில் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ உங்களுடைய சாய்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். அதே ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 4 ஐக்கன்ஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். இது 5 எவ்வளோ வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் வந்துடும். இதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் கிரிட்ஸ் ஆப் ஸ்க்ரீன் கிரிட் இருக்குது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 4x6 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 5x5 சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லைனில் வந்து 5 ஆப்ஸ் இருக்கணுமா இல்லைனா 4 இருந்தால் போதுமா அப்படிங்கிறது இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஆப்ஸ் எப்படி வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு கான்ஃபிடென்ஷியல் இல்லை பர்சனல் இதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து அதை பண்ணுறதுக்கு நீங்கள் அகெயின் ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போங்க. இங்கே ஹைட் ஆப்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இங்கே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஹைட் பண்ணணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹிடன் ஆப்ஸ்குள்ளே அது போயிடும். ஃபேஸ்புக் உங்களுக்கு ஹைட் பண்ணணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் ஹிடன் ஆப்ஸில் போயிடும். அதோட வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இது அவைலபிளாக இருக்காது. அதோட இந்த ஆப்ஸை யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ஹிடன்லேயே இருக்கும். இதை வந்து மறுபடியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த மைனஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் உங்களுக்கு வந்து நார்மலாக விசிபிள் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா ஈஸியாக ஆப்ஸ் ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேமரா ட்ரிக்ஸ் இல்லது பார்ப்போம். கேமரா மெனு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய இமேஜஸ் ஒரே டைமில் வேணும். ஒரு 5லேருந்து 10 இமேஜஸ் வந்து உடனே கிளிக் பண்ணணும். அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நீங்கள் ஷட்டரை ஹோல்ட் பண்ணிவிட்டு வந்து கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக எத்தனை வேணுமோ இங்கே 17 ஷார்ட்ஸ் எடுத்துருச்சு. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வேணுமோ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஷட்டர் பட்டனை வந்து கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா எத்தனை ஷார்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எது நல்லாயிருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த கேமரா ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன். பொதுவாக ஷட்டர் பட்டன் வந்து உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். பட் செல்ஃபி எடுக்கும்போது உங்களுக்கு வேறு இடத்துல ஷட்டர் பட்டன் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஷட்டர் பட்டனை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு போய் எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எங்கே வச்சுக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இங்கேருந்து கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பிக்சர்ஸ் கிளிக் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு 2 ஷட்டர் பட்டன் இருக்குது. ஸோ செல்ஃபீஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி டூவல் ஷட்டர் பட்டன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே கேமராவில் வேறு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் டேக் ஃபீச்சர் இருக்குது. இது சாம்சங்குடைய பாப்புலரான ஒரு ஃபீச்சர், அதுவும் அவைலபிளாக இருக்குது. மோர் போனீங்கன்னா வந்து பொதுவாக வந்து எல்லா இதுலேயும் ப்ரோ ஃபோட்டோ ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதில் ப்ரோ வீடியோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேனுவலாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், ஸ்டாண்டர்ட் மோட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் மேனுவலாக ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு எதில் ஃபோக்கஸ் இருக்கணும், எது பிளர் ஆகணும்னு ஒரு ப்ரோ மாதிரி இதில் நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். பொதுவாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் இருக்கும். A52லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இருக்குது. அதோட டிஃபால்ட்டாக எடுக்கக்கூடிய இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். 64 மெகா பிக்சல் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே போய் செலக்ட் பண்ணணும். 64 மெகா பிக்சல் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் அதெல்லாம் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் ரெசல்யூஷனில் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் எட்ஜ் பேனல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு சில ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வேறு டாஸ்க்கோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எட்ஜ் பேனலில் வந்து கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பீப்புள் சூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் செலக்ட் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து டாஸ்க் அலாரம் வைக்கணும், இல்லைனா வந்து மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணணும், ரிமைண்டர்ஸ் ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து எட்ஜ் பேனல் ஆஃப் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சூஸ் பண்ண ஸ்மார்ட் செலக்ட் ஆப்ஷனும் இருக்குது. அதோட வந்து டாஸ்க் அலாரம் வைக்கணும் எதுனாலும் இங்கே நீங்கள் சைடில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த பின் டு ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பின் டு ஸ்க்ரீன் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாப்அப் மெனு மாதிரி வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் பட்டனில் சென்டராகவும் பவர் பட்டனையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணணும்னா இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் ஆகும். அதே இதை நீங்கள் க்ராப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது. அதையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போய்ட்டு நீங்கள் வந்து கேலரியில் போய் வாட்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கண்ட்ரோல் பேனல் போகணும். கண்ட்ரோல் பேனலில் உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது. இதில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன செட்டிங்ஸ் வேணும், மீடியா சவுண்ட் வேணுமா, இல்லை மைக் சவுண்ட் வேணுமா, என்ன ரெசல்யூஷன் வேணும் எல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். இதில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் டயலர் பேட் போகணும். அதில் 3 பட்டன்ஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போனீங்கன்னா வந்து ரெக்கார்ட் கால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட் ரெக்கார்ட் கால்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட கால் பண்ணும்போது பேக்ரவுண்ட் செட்டிங்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். அகெயின் அதுக்கும் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போய்ட்டு கால் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது இருக்குது. வேறு ஏதாவது லே அவுட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பேக்ரவுண்ட் போனீங்கன்னா வந்து என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4மே வந்து சின்ன சின்ன அனிமேஷன்ஸோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸோடு இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுடைய ரிங்டோன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது மூவ் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நேட்டிவ் வீடியோ காலிங் ஃபீச்சரும் இருக்குது. அதுக்கும் நீங்கள் ஜஸ்ட் டயலர் பேட் போய்ட்டு நீங்கள் நம்பர் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே பாருங்கள் வீடியோ காலிங் ஆப்ஷன்ஸ் வரும். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ காலிங் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் வேறு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் போக தேவையில்லை. உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக நேட்டிவ் வீடியோ காலிங் ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டு விண்டோஸ். இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போடணும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலில் அவைலபிளாக இருக்காது. இதை நீங்கள் ஜஸ்ட் இங்கேருந்து ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் பேனலில் கொண்டு வந்துடுங்க. இந்த லிங்க் டு விண்டோஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேப்டாப்போடையோ டெஸ்க்டாப்போடையோ நீங்கள் வந்து இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்தே நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ண முடியும், உங்களுடைய ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோனை வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் கிளாக் செட்டிங் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா செட்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா கிளாக் ஸ்டைல் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி வேணுமோ நீங்கள் கிளாக் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் எப்படி வேணுமோ அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளாக்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இங்கே. அதோட இந்த கிளாக் வந்து வெறும் 10 செகண்ட்ஸ் டிஸ்பிளே ஆனால் போதுமா, இல்லைனா எப்போவுமே இருக்கணுமா, நீங்கள் இல்லைனா டைம் கூட ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளோட்டிங் பாப்அப் விண்டோவும் இருக்குது. அப்படின்னா வந்து மல்டி விண்டோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நீங்கள் ரீசன்ட் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோ உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வேணும்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓப்பன் இன் பாப்அப் வியூ அப்படின்னு சொன்னிங்கன்னா போதும். இது வந்து உங்களுக்கு பாப்அப் வியூவில் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கேருந்தே நீங்கள் இதை வந்து வியூ பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வேணாலும் பார்த்துக்கலாம்.
இது மல்டி விண்டோ மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வேண்டானாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதோட உங்களுக்கு சாம்சங் பே ஆப்ஷன் இருக்கிறதுனால NFC அண்ட் சாம்சங் பே நீங்கள் தாராளமாக இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ சாம்சங் Galaxy A52 உடைய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு சாம்சங் யூஸராக இருந்தால் ஆப்வியஸாக இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் ஒரு புது யூஸராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.